யாருக்கு அசிடிட்டி இருக்கோ, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை பால் கொடுக்குற தாய்மார்கள் இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப வயசானவங்க நிச்சயமாக பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு டெஃபிஷியன்சி வந்துடும். ஏகாதசி, சஷ்டி இந்த மாதிரி நம்ம ஹிந்து ரிலிஜனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த டேஸில் ஃபாஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரிலீஜியஸ் பெனிஃபிட்டும் இருக்குது, நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டும் வருது. பட் அதை முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இந்த டீடாக்ஸுங்கிறது இட்ஸ் மோர் அ ஃபேஷன் தென் கரெக்டாக பண்ணுறத விட. கேரட் இஸ் ஃபைன், பட் பீட்ரூட் நிறைய பேருக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதை ஜூஸாக பண்ணி குடிச்சிங்கன்னா நார் சத்து எடுத்தால் கூட அது அந்தளவு டைஜஷன் ஆகுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. அதான் கொலஸ்ட்ரால்லே 2-3 கொலஸ்ட்ரால் இருக்குது. HDL, LDL, LDLலே VLDLன்னு ஒன்று இருக்குது. இந்த LDL ஜாஸ்தி ஆச்சுன்னா இதுதான் இரத்த குழாவை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது சில பேர் பேட் கொலஸ்ட்ரால்னு கூட சொல்லுவாங்க. JK ஹாலிடேஸ் மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. இப்போ நிறைய பேர் டீடாக்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டீடாக்ஸ் டயட்டால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு டீடாக்ஸ்னால் என்ன? இதுவே பெரிய கேள்விக்குறி. வெறும் தண்ணி குடிக்கிறாங்களா, இல்லை வெறும் லைம் ஜூஸ் குடிக்கிறாங்களா, இல்லை வெறும் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க தெரியல. எது பண்ணாலும் வாரத்தில் ஒரு நாள், இல்லை மாதத்தில் ஒரு நாள், இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. பட் யாருக்கு அசிடிட்டி இருக்கோ, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை பால் கொடுக்குற தாய்மார்கள் இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப வயசானவங்க நிச்சயமாக பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு டெஃபிஷியன்சி வந்துடும். இப்போ பால் கொடுக்குற தாய்மார்கள் இவங்க இந்த மாதிரி பண்ணால் அந்த குழந்தைக்கு பால் சுரக்காது மறுநாள். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான கருத்து. பட் எல்லாம் நார்மலாக இருக்காங்க, அவங்க பிபி இல்லை, டயபெட்டிஸ் இல்லை, மருந்து எடுக்கலை, அப்போ பண்ணலாம். இல்லைன்னா பண்ணக்கூடாது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டாக்டர், டயட்டிஷியன் 2 பேரையும் கேட்டு ரெகுலராக ப்ளட் டெஸ்ட் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி டீடாக்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த டீடாக்ஸுங்கிறதே பெரிய கேள்விக்குறி. இப்போ அது ஒரு ரீசன்ட் ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. நான் இதை குடிக்கிறேன், அதை குடிக்கிறேன், சப்ஜா சீட்ஸை குடிக்கிறேன், அந்த மாதிரி. அதை விட ஒழுங்காக டயட்டை ஒழுங்காக சாப்பிட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லை ஃபாஸ்டிங் பண்ணணுன்னா ஒரு ரிலிஜனையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபாஸ்ட் பண்ணலாம், எப்படி ஃபாஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏகாதசி, சஷ்டி இந்த மாதிரி நம்ம ஹிந்து ரிலிஜனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த டேஸில் ஃபாஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரிலீஜியஸ் பெனிஃபிட்டும் இருக்குது, நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டும் வருது. இதை தவிர பார்த்திங்கன்னா அவங்க எப்படி ஒரு ரிலிஜனையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபாஸ்டிங் முடிஞ்சிட்டு ரம்ஜானில் ஆக்சுவலாக கஞ்சி குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஃபுல் டே ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டு 6 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க. இப்போ கஞ்சியில் தான் ஆரம்பிக்கணும், ஜூஸில் தான் ஆரம்பிக்கணும், அதுக்கும் அந்த ஜூஸ் எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்க ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபீஸ்ட்டை தான் யோசிக்கிறாங்க. அதனால டீடாக்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணணும். யார் பண்ணுறாங்களோ அதை பண்ணணும். பட் அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜூஸ் குடிக்கிறோன்னு அதில் எக்கச்சக்கமாக சர்க்கரை போட்டு குடிக்கிறாங்க. அதில் பெனிஃபிட்டே கிடைக்காது. நீங்கள் துளசி தண்ணி, இல்லை ஜீரகம் தண்ணி அந்த மாதிரி குடித்தா டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், பெனிஃபிட் ஆகும். ஒரு நாள் நம்ம பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம் அந்த மாதிரி. பட் அதை முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படி கிடையவே கிடையாது. சிம்பிள் உணவு தான் சாப்பிடணும். அண்ட் டீடாக்ஸ் முடித்து அதே மாதிரி தான். ஸோ இந்த டீடாக்ஸுங்கிறது இட்ஸ் மோர் அ ஃபேஷன் தென் கரெக்டாக பண்ணுறத விட. ஓகே மேம், இப்போ ஃப்ரூட் ஜூஸ், வெஜிடபிள் ஜூஸ்லாம் குடிக்கும் போது அதை கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணி வெறும் ஒரு லிக்விட் மட்டும் எடுத்துகிட்டு மேலே அந்த சக்கெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த லிக்விட்லேயே எல்லா நியூட்ரியன்ஸும் வந்துடுமா? ஃபுல் நியூட்ரியன்ஸ் அதில் கிடைக்குமா மேம்? ஃபுல் நியூட்ரியன்ஸ் கட்டாயம் கிடைக்காது. நார் சத்து போயிடும். சால்யுபிள் ஃபைபர் வேணால் கொஞ்சம் வரலாம், பட் இன்சால்யுபிள் ஃபைபர் பூரா போயிடும். ஸோ அன்றைக்கி அவங்களுக்கு அந்த அளவு மோஷன் போகாது, இல்லை சுகர் இருந்ததுன்னா அது கண்ட்ரோலில் இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது அதான் சொன்னேன், நார்மல் பீப்புள் தான் ஃபாலோ பண்ணலாம்.
அண்ட் அவங்களுக்கு சுகர்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்க தான் ஃபாலோ பண்ணலாம். அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணால் ஓகே. பட் ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுறது அட்வைசபிளே கிடையாது. அண்ட் இந்த நிறைய ஜூஸ் குடிக்கிறாங்க. இப்போ ஏபிசி ஜூஸு, அப்புறம் வந்து வெறும் பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸு, இந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏபிசி ஜூஸ் வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம ஆல்ஃபபெட் படிக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன கான்செப்ட், ஏன் பெஸ்ட்டு, இதெல்லாம் கேள்விக்குறி இருக்குது. அண்ட் ஆப்பிளுக்கு பதில் ஆம்லா. நம்ம ஊரில் ஆப்பிள் விலையும் ஜாஸ்தி, வாங்கினாலும் கெட்டும் கிடக்குது. அதுக்கு பதில் பெரிய நெல்லிக்காய் போட்டோம்னா அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை கூட லைட்டாக வேக வச்சு கூட போடலாம். எல்லாருக்கும் அதை வந்து அப்படியே ராவாக குடிக்கிறது கஷ்டம். குடிக்க முடிகிறவங்க சாப்பிட்லாம், மற்றவங்களால முடியாது. கேரட் இஸ் ஃபைன், பட் பீட்ரூட் நிறைய பேருக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதை ஜூஸாக பண்ணி குடிச்சிங்கன்னா நார் சத்து எடுத்தால் கூட அது வந்து அந்தளவு டைஜஷன் ஆகுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இப்போ வந்து கொலோஜனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ கொலாஜனே ஒரு ப்ரோட்டீன் தான். ஸோ புரத சத்தை நம்ம பெட்டர் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உணவில் வந்து கொலாஜனும் வந்துடும். அண்ட் விட்டமின் சி சாப்பிட்டோன்னா கொலாஜன் ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். இப்போ விட்டமின் சின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் இருக்குது, பெரிய நெல்லிக்காயில் இருக்குது, எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்குது. அது வந்து ஆரஞ்சாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி அதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, அந்த மாதிரி விஷயத்துலலாம் இருக்குது. இதை தவிர நம்ம எலுமிச்சங்காய், இதையே நம்ம வந்து வெறும் உப்பு போட்டு காய வச்சு யூஸ் பண்ணி, நார்த்தங்காய் இதெல்லாம் நம்ம பழகிருக்கோம், அதெல்லாம் கூட விட்டமின் சி இருக்குது. ஸோ அப்புறம் கொத்தமல்லி, இதில் கூட கொஞ்சம் விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை விட்டமின் சி ப்ரோட்டீனோடு சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பெனிஃபிட் வரும். ஓகே மேம். இப்போ வந்து ஒமேகா 3 சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாமா? இப்போ ஒமேகா 3 வந்து மெயினாக ஃபிஷ்லேருந்து வருது. ஸோ நான் வெஜிடேரியன்ஸ் தான் இதை எடுப்பாங்க, வெஜிடேரியன்ஸ் இதை எடுக்க மாட்டாங்க. சில ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸில் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, அவங்க லிப்பிட் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் எடுத்துட்டா தான் சரியாகும். அது அவங்களோட டிசிஷன். வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா எடுக்க வேண்டாம். பட் பேசிக்காக அதே கொழுப்பு சத்து நம்ம வெந்தயத்தில் இருக்குது, உளுந்தில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் நம்ம ரெகுலராக எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் அந்த ப்ராப்ளம் சரியாக போயிடும். பட் ஃபிஷ்ஷில் இருக்கிறதே நம்ம டயட்டில் பார்க்கணுன்னா அது கஷ்டம். அது வந்து வெஜிடேரியன் டயட்டில் வருது, அப்படியே டிட்டோவாக வருது, கஷ்டம். பட் டெஃபினட்டாக ஒமேகா 3 வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நான் வெஜிடேரியன் இருக்கிறவங்க அந்த பெனிஃபிட் எடுக்கலாம். பட் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கூட எடுக்கலாம். வெஜிடேரியன் டயட்டில் பூண்டு எடுத்தால் அது கூட கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. வெந்தயம், பூண்டு இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்தால் அது கூட நம்மளுக்கு ஹெல்ப்பு கொடுக்கும். ஸோ இது எதுக்கு எடுக்கிறாங்க, வந்து ஹார்ட் அட்டாக் வராத இருக்கவா, இல்லை அவங்களுக்கு லிப்பிட்ஸ் ஜாஸ்தி இருக்கா, அதை எடுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். ஓகே மேம். இது எடுக்கிறதுனால எதனா தனியாக எதனா பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி இருக்கா? அதான் இப்போ அவங்களுக்கு இந்த எல்டிஎல், அதான் கொலஸ்ட்ரால்லே 2-3 கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹெச்டிஎல், எல்டிஎல். எல்டிஎல்லே விஎல்டிஎல்னு ஒன்று இருக்குது. இந்த எல்டிஎல் ஜாஸ்தி ஆச்சுன்னா இதுதான் இரத்த குழாவை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை சில பேர் பேட் கொலஸ்ட்ரால்னு கூட சொல்லுவாங்க. ஹெச்டிஎல்ல குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அந்த கொழுப்பு சத்து இரத்த குழாயில் அடைப்படாத தவிர்க்குது. ஸோ அதனால அது பேர் குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு இந்த எல்டிஎல் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கு இதை கொடுத்தா பெனிஃபிட் வரும். இப்போ மைக்ரோக்ரீன்ஸ்னால் என்ன மேம், அதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது? இப்போ வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது, ஸ்ப்ரவுட்ஸ்க்கும் இந்த மைக்ரோக்ரீன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ மைக்ரோக்ரீன்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த செடி இன்னும் வளர விடுறோம். ஸ்ப்ரவுட்ஸ்னால் ஒரு நாள் ஊற போட்டு மறுநாள் அது சின்னதாக முளைக்கும், 2-3 நாள் கழித்து நல்லாவே முளைச்சிடும். அது வந்து நம்ம விரல் அளவு அந்த வேர் வரும், அப்போ சாப்பிட்டுடலாம். அதுதான் ஸ்ப்ரவுட்ஸு. பட் வந்து மைக்ரோக்ரீன்ஸுங்கிறது செடியாகவே வளர்த்து விட்டு முதல்ல 2 இலை வரும், அப்புறம் கொஞ்சம் பெருசாகும். ஸோ பல விதமாக வளர்க்கலாம். வெந்தயம் வளர்க்கலாம், கீரைகள் வளர்க்கலாம், இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ அது கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு 2 இன்ச் ஆனோடனே அதை கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணால் கீழே இருக்கிற வேறு அந்த விதை இன்னும் உள்ளே இருக்கும். இது மேலே தான் கட் பண்ணுறோம். ஸோ அது கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் அந்த செடியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஏன்னா அது வளர்ந்துட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதில் ஃபைபர் எல்லாமே இருக்குது. ஸோ அதை சாப்பிட சாப்பிட, அதுவும் பச்சையாக தான் சாப்பிடுவோம். மைக்ரோக்ரீன்ஸை சாலட் மேலே போட்டு பச்சையாக சாப்பிடுவோம். ஸோ அதில் இருக்கிற விட்டமின் சி, விட்டமின் பி எல்லாமே நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். அண்ட் ஃபைபர் ஆல்சோ. ஸோ அதனால தான் அதில் பெனிஃபிட். அண்ட் இது வந்து நிறைய பேர் வீட்டிலே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப நல்லது. இது ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணால் பெனிஃபிட். பட் வெளியிலேருந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் அதை வாஷ் பண்ணணும். அதை வாஷ் பண்ணால் விட்டமின் சி அண்ட் பி, வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ், அது போயிடும். இதே வீட்டிலே நம்ம பண்ணால் நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மேம் இப்போ வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து அப்படியே சாலடாக சாப்பிடலான்னு சொல்லிங்க, அதை வந்து குக் பண்ணி சாப்பிடலாமா? இப்போ குக் பண்ணால் அது என்ன ஆகிடும்னா விட்டமின் சி அண்ட் பி போயிடும். அது தவிர ரொம்ப எலசான ஒரு லீஃபு, அது வந்து அப்படியே துவண்டு போயிடும். ஸோ அதில் இருக்கிற விட்டமின்ஸ்லாம் குறைஞ்சி போயிடும். அதோட பெனிஃபிட்டே பச்சையாக சாப்பிட்றதுல தான் இருக்குது. அது அவ்வளோ எலசு, நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம். ஓ, இப்போ வந்து ரேஷன் ரைஸ் சாப்பிட்டா வந்து டயபெட்டிஸ் ரெடியூஸ் ஆகுன்ற ஒரு மித்து இருக்குது. இதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன மேம்? சரி, ரேஷன் ரைஸ் 2-3 விதம் கிடைக்கிது. ஒன்று பார்த்திங்கன்னா பச்சை அரிசி, அதில் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. புழுங்கல் அரிசி அடுத்த ஸ்டெப்பு. ஏன்னா கொஞ்சம் அளவு அதில் நியூட்ரியன்ஸ் பெட்டராக இருக்குது. பட் நார் சத்து அந்த அளவு இல்லை. இந்த காலகட்டத்தில் சிறுதானியங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ரேஷனில். அது ரொம்ப நல்லது. அது தினையாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், இது ரெண்டும் வந்து டயபெட்டிஸ் குறைக்க ஹெல்ப் பண்ணும். பட் கேழ்வரகு அந்த அளவு இல்லை. ஏன்னா கேழ்வரகுல நார் சத்து, புரத சத்து, கால்சியம், அயர்ன் எல்லாம் இருக்குது. பட் டயபெட்டிஸ்க்கு அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. பட் வெள்ளை அரிசியை விட அது பெட்டர். பட் அதை விட பெட்டர் வந்து கம்பு இல்லை தினை, அதெல்லாம் சாப்பிட்றது தான் பெட்டர். பட் ஒயிட் ரைஸ் நான் சாப்பிட்றேன், அது ரேஷன் அரிசி, அது பழைய அரிசி, அதனால எனக்கு டயபெட்டிஸ் நல்லதுன்னா இது கான்செப்ட் கிடையாது. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.